ஹாய் டெலிவர்ஸ் இப்போ தான் அம்மாவோட மொபைலுக்கு மோட்டோக்கு பேட்டரி வந்து வாங்க காசு இல்லைன்னு சொல்லிட்டு சாம்சங் பேட்டரி நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுச் வந்து ஒரு பற்றாக்குறை ஆகி போச்சு. அதனால் நம்ம 3D பிரிண்டர்லேயே மேக் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஆன்லைனில் தேடி ஒரு பவுச்சை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோ தான் இது. இதுக்கு வந்து பவுச் பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸாக்டாக கிடைக்கல. ஆன்லைனில் நான் சர்ச் பண்ணதில் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதோட STL ஃபைல் வந்து எனக்கு கிடச்சிது. சரின்னு சொல்லிட்டு அதை டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம மொபைலோட மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மொபைலோட மேட்ச் ஆகலை. பட் வந்து அதோட வந்து முன்ன பின்ன இருந்தது. அதனால் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம SD கார்டில் ஸ்டோர் பண்ணிட்டு மிஷினில் போட்டு இப்போ அதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பிரிண்ட் பண்ணுறது. நான் வந்து மோஸ்ட்லி பவுச் எல்லாமே வந்து TPU ஃபிலமெண்ட்டில் தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபிலமெண்ட் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ரப்பர் மெட்டீரியல் மாதிரி. பட் இந்த PLA, ABS அப்புறம் பெட்ஜ் இந்த ஃபிலமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும். நான் வந்து எனக்கு TPU என்கிட்ட இல்லை. அதனால் வந்து பெட்ஜில் தான் இப்போ வந்து நான் வந்து அதை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம மிஷினில் SD கார்டு போட்டு ஃபிலமெண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பெட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா 4 கலர் இருக்குது. நான் ப்ளூ கலர் தான் செலக்ட் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படி வருதுங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ வந்து டெம்பரேச்சர் ஹைக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பெட் டெம்பரேச்சர் நான் வந்து நாசில் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஹைக் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஹைக்கான பிறகு ஃபஸ்ட் லேயர் பிரிண்ட் வந்து உழுக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கல்ல, நான் வந்து ஒரு பேசிக் மாடலோட பவுச்சு தான் பிரிண்ட் கொடுத்துருக்கேன். ஏன்னா எக்ஸாக்டாக எப்படி அவுட்புட் வருதுன்னு எனக்கு தெரியல. அதனால் கொஞ்சம் ப்ரீமியமாக நல்லா இருக்கிறத கொடுத்து வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக மீடியம் லெவலில் இருக்கிற குவாலிட்டி தான் கொடுத்துருக்கேன். அண்ட் இதுக்கு வந்து கன்சியூம் பண்ணியிருக்கிற ஃபிலமெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28 கிராம். அண்ட் இதில் ஒரு நல்ல விஷயம் அண்ட் வேடிக்கையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பவுச் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் இதில் பிரிண்ட் பண்ணுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பவுச் பிரிண்ட் பண்ணியாச்சு. மொபைலுக்கு வந்து ஃபிட்டாகவே இருக்குது, லூஸாக இல்லை, நல்லாவே இருக்குது. பட் இது வந்து ஒரு பேசிக் மாடல் தான். அண்ட் ஒரு பேசிக்காக ஒரு நீங்கள் பவுச் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம்னா ஒரு 80 ரூபாயிலேருந்து 120 ரூபா வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணணும். பட் இதில் எனக்கு எவ்வளோ செலவாயிருக்கு தெரியுமா? வெறும் 36 ரூபா தான் செலவாயிருக்கு மக்களே, எலக்ட்ரிசிட்டியும் சேர்த்து. அண்ட் வீடியோ நான் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.